என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு பழையன புதியன. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபேசியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. பழையன புதியன. பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் முடிய. பவுல் இந்த இடத்தில் எதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு உடனே மாறாக எதை செய்ய வேண்டும் என்று முரண்களை வரிசைப்படுத்துகிறார். அதன்படி பழைய புதிய மனிதர்கள் பொய், மெய், கெட்ட, நல்ல வார்த்தைகள் என்று சில காரியங்களை தொடர்ந்து பார்ப்போம். பழைய மனுஷன், இவனிடம் இருப்பது இச்சைகள். இச்சை என்ன செய்யும்? மனிதனை மோசம் போக்கும். மனிதர்கள் இச்சையினால் ஏமாந்து அழிவுறுவார்கள். ஆசை தான் துன்பத்திற்கு காரணம். ஆசை என்ற சொல்லை விட இச்சை என்பது தவறானவற்றின் மீது கொள்ளும் ஆசைகளையே குறிப்பிடும் ஒரு வன் சொல்லாகும். இப்படி தவறான ஆசைகள் உள்ள மனிதன் பழைய மனிதன், கிறிஸ்துவை அறியாதவன். முதலாவது, இச்சை போய் பரிசுத்தம் வருகிறது. இப்போது கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் வந்தாலே நமக்குள் புதிதான ஆவி வந்து விடுகிறது. அது இச்சைகளை அடக்கி ஒடுக்குகிறது. இச்சை நம்மை விட்டு விலகி விடுகிறது. புதிதாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் புதிய மனுஷர்கள். இவர்களிடத்தில் மெய்யான நீதி, நேர்மை, பரிசுத்தம் யாவும் துளிர்விடும். ஏனெனில் மனிதர்களாகிய நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டோம். பாவத்தால் இழந்த பரிசுத்தத்தையும் நீதியையும் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, பொய் போய் மெய் வருகிறது. அடுத்து பொய்யை களைந்துவிட்டு மெய் பேசும்படி பவுல் கூறுகிறார். பொய் பழைய மனிதனின் தன்மை. மேலும் சகோதரர்களாகிய பிறரிடம் பொய் பேசி உண்மைகளை மறைக்கும்போது நம் உறவு முறிந்து போகிறது. நாம் மாய்மாலம் செய்கிறவர்களாகிறோம். மூன்றாவது, கோபம் போய் சாந்தம் பிறக்கிறது. அடுத்து கோபம் கொள்ளலாகாது என்கிறார். இது பாவம் என்று அறியப்படாமலே நமக்குள் வாசம் பண்ணுகிறது. தவறு காணும்போது நம்மை அறியாமலே கோபம் பொங்கி வெளியே வந்து விடுகிறது. பிறரை திருத்த கோபம் அவசியம் என்று தோன்றினாலும் கோபம் இல்லாமலும் பிறரை திருத்த அன்பின் வழிகள் உண்டு. கோபத்தில் முன்கோபம் என்று ஒரு வகை உண்டு. இவ்வகையான கோபத்திற்கு ஆளாகுபவர்கள் அடி, உதை, கொலை என்று உச்சக்கட்டத்திற்கு போக வாய்ப்புண்டு. எனவேதான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. சரியோ தவறோ, தேவையோ இல்லையோ, கோபம் இயல்பான உணர்ச்சியாய் வெளிப்பட்டு விடுகிறது என்றால் அன்றே அதை தனித்து விட வேண்டும். அடுத்த நாளுக்கோ அடுத்த ஆண்டுக்கோ அந்த கோபம் நம்மோடு பயணிக்கக்கூடாது. ஆதாம் ஏவாள் சந்ததியாருக்கு கோபம், பாவம் யாவும் இயல்பானதுதான். நாம் தான் இப்போது கிறிஸ்துவின் சந்ததியாகிவிட்டோமே. கோபம் வந்தாலும் அதை அன்றைக்கே மூட்டை கட்டி தூக்கி எறிந்து விட வேண்டும். அப்பாலே போ சாத்தானே என்று இச்சையை, பொய், கோபத்தை யாவற்றையும் விரட்டுவோம். அப்பாலே போ சாத்தானே என்று இச்சையை, பொய்யை, கோபத்தை யாவற்றையும் விரட்டுவோம். பழையன
பரலோக குடிமகள் நான். பழையன ஒழிந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். ஜெபம். அப்பா பிதாவே, உம்முடைய ஆவியை பெற்று பரிசுத்தமானவனாய் மெய்பேசும் சாந்த சீலனாய் வாழ அருள் செய்யும். ஆமேன்.